Audio Jungle. ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாட் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான பாட் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட் பெயிண்டிங்க்கு இது என்னதுன்னா ஒரு கோயிலுக்கு போய் வாங்கின ஒரு கலையும் அந்த பானை எடுத்து தான் நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த நூலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சந்தன பொட்டெல்லாம் அழைச்சிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்துப்போம். இப்போ நம்ம பெயிண்டிங்க்கு தேவையானது ஒரு பெயிண்ட் பேலட், ஒரு பாட், ப்ரஷ் அண்ட் அந்த பெயிண்ட்டு. நான் யூஸ் பண்ணுறது கேமல் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஆயில் கலர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிளாக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அழகாக நம்ம ஒரு வேவ்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ லெமன் எல்லோ எடுத்து இந்த பாட்டோட பேஸில் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம லெமன் எல்லோ அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிப்போம். இது ஒரு லேயர் கொடுக்காம 2 லேயர் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், ப்ரைட்டாகவும் இருக்கும். ஆயில் பெயிண்ட் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆயில் பெயிண்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது போஸ்டர் கலர் தானே, அதனால் 2 கோட்டிங் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லோ கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சாண்டில் கலர் கொடுத்துக்கலாம். அது ஒரு எல்லோ தான். இது நம்ம சாதாரணமாக அடிக்கும்போது நல்லா ப்ரைட்டாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு லேயர் கொடுத்தாலே போதும். இதில் வாட்டர் கலக்காமல் அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாட்டர் இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் டல் கலராக தான் தெரியும். ஸோ அதனால் வாட்டர் அவ்வளோது நீங்கள் இதில் இந்த மாதிரி பாட் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது போஸ்டர் கலரில் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க, இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாண்டல் கலர் கொடுத்தாச்சு. கலர் அடிச்சுக்கலாம். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அழகாக ஃபுல்லாக நல்லா அட்ராக்ஷனான ரெட் கலர் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறதுல ஃபுல்லாகவே நம்ம இந்த க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரை நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை பெயிண்ட் பண்ண பிறகு இதுக்கு அந்த க்ரீன் கலரில் மல்டி கலர்ஸால் சின்ன சின்ன ரெக்டாங்கிள் ஷேப் போடணும். அதாவது இது பார்க்குறதுக்கு டோனட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பிளாக்கால் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ட்ராயிங்கை பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பிளாக்கால் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இது கொடுத்து முடித்ததும் நெக்ஸ்ட்டு நம்ம அழகான ஒரு லேடி நம்ம வரையலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ராஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான், இந்த பாட் பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. இது எப்படி இருக்குன்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. Audio Jungle.